தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலியில் மார்கழி திங்களின் 18ஆம் நாளான இன்று சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 18வது பாசுரத்தை காண்போம். மார்கழி முதல் நாள் தொடங்கி 15 நாட்களும் தோழியரை துயில் எழுப்பிய ஆண்டாள் 16ஆம் நாள் நந்தகோபனின் வாயில் காப்பாளனையும் அதற்கடுத்த நாளில் நந்தகோபனின் அரண்மனைக்குள் சென்று நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் அண்ணன் பலராமனையும் துயில் எழுப்பி கடைசியில் கண்ணனையும் துயில் எழுப்புகிறாள். தோழியர்களைப் போலவே மார்கழி குளிரில் பரந்தாமனும் மயங்கி கிடப்பதால் 18வது பாசுரத்தில் நப்பின்னையோடு உறங்கும் நாராயணனை எழுப்புவதாக பாடலை வடித்திருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். நாராயணனிடமே ஒரு கோரிக்கையை வைத்தாலும் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது. சிம்ம அவதாரத்தின் சினத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்களாம் பாவை நோன்பிருக்கும் பாவையர்கள் இந்த பாடல் வழியே. இதோ ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 18வது பாசுரம். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 18வது பாசுரத்திற்கான விளக்கம். மதநீர் சிந்தும் வலிமையான யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனும் ஆகிய நந்தகோபரின் மருமகளே நப்பின்னையே பரிமளம் கமழும் கூந்தல் அழகியே உன் மணிக்கதவம் தாழ்த்திற. கோழிகள் கூவும் ஒளி நாலாபுறத்திலிருந்தும் கேட்கத் தொடங்கிவிட்டன. குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் கூட இசைக்கத் தொடங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களைக் கொண்டவளே உன் கணவரின் புகழை பாட நாங்கள் வந்துள்ளோம். அழகிய வளையல்கள் பொருந்திய உன் செந்தாமரை திருக்கரங்களால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். எல்லோரையும் எழுப்பி இறுதியில் கண்ணனின் பிராட்டியாரையும் எழுப்புவதாக இப்பாடலை அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள். நன்றி, வணக்கம்.